இருக்கிறத பார்த்தா என் குழந்தைக்கு நீதி கிடைக்காது போல சார். பச்சை குழந்தை சார். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போனா, அவ எவ்வளவு துடிச்சு இறந்து போயிருப்பா. அப்ப கூட ஒரு கில்டினஸ் இல்லாம ஒர்க் பண்ணாம அப்படியே தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலியை பிடிக்கலாம்ல. என் பேர் ரெபேக்கா, இறந்த ஸ்டெஃபி ரோஸோட அம்மா. ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நான் வந்து ஃபஸ்ட்டு போன ஸ்டேஷன் வந்து ஆல்பமன் போலீஸ் ஸ்டேஷன் தான் நான் போனேன். W16 தான் நான் போனேன். அங்கே போனதுக்கு என்னை 1 வீக்காக வந்து ரொம்ப அலைய வச்சாங்க. ஆக்சுவலி அவங்க மட்டும் கரெக்டாக வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை கரெக்டாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அவங்க ஒர்க் அவங்க கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா இது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்காது. நான் குழந்தைய நான் வாங்கி கொடுக்க சொல்லி நான் போனதுக்கு அவங்க ஃபேமிலியிலேருந்து அவங்க மாமா, அதாவது அவர் பேர் ஸ்டீஃபன், அவர் தான் ஃபுல் சப்போர்ட். இவனுக்கு ஃபேமிலி முழுக்க சப்போர்ட். அவன் எது சொன்னாலும் கேட்குறது. இவங்க கூட குழந்தை வேணும்னு சொன்னால் ஒரு ஃபேமிலி என்ன பண்ணணும், அம்மா கிட்ட பேசி அம்மா கிட்டேயும் இருக்கட்டும் உன்கிட்டயும் இருக்கட்டும்டா, இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. நான் போய் நிற்கிறேன் சார். குழந்தைய வாங்கி தரத்துக்கு 5 அட்வொகேட்டு. அவங்க ஃபேமிலி இதுக்கு முழுக்க காரணம் சார். என் குழந்தை எப்படி ஆனதுக்கு முழுக்க அவங்க ஃபேமிலியும் காரணம் தான். நான் அவங்க மேலே நான் எஃப்ஐஆர் கொடுத்துருக்கேன். நான் இது வரைக்கும் எந்த ஆக்ஷனுமே எடுக்கலை. நான் அவ்வளோ பெரிய டெரரிஸ்டாக அக்யூஸ்டா சார். ஒரு 2 நாள் போதாது பிடிக்கிறதுக்கு. இது வரைக்கும் ஒரு கம்ப்ளைண்ட், ஒரு ஆக்ஷன் எடுக்கல சார். நம்பர் கொடுத்தேன், சிடிஆ ட்ராக் பண்ணி எடுக்கலாம், லொகேஷன் கண்டுபிடிக்கலாம், எவ்வளவா இருக்கு. இது வரைக்கும் எதுவுமே பண்ணலை சார். அவங்க கண்டிப்பாக அவங்க சிஸ்டர் வீட்டில், கெசியா வீட்டில் தான் இருப்பாங்க. கேட்டதுக்கு நாங்கள் அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னு நான் நம்பர் கொடுத்தேன். யார் கூட எல்லாம் கான்டாக்டில் இருக்காங்க நான் நம்பர் கொடுத்தேன். அவங்க மாமா ஸ்டீஃபன் ராஜ் நம்பர் ஆன்ல இருக்கு. அவன் நம்பரை ட்ராக் பண்ணாலே அவங்க பிடிச்சிடலாம். அவங்க கூட தான் இருக்காங்க. ஏன் பிடிக்கல? இன்னும் அவங்க ஏன் வந்து ஆக்ஷன் எடுக்கல? அப்போ அது உண்மை தானே? காசு கொடுத்து தானே இவ்வளோ நடந்திருந்துமே நீங்கள் இன்னுமே அப்படி தான் இருக்கிறீங்களே. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா என் குழந்தைக்கு நீதி கிடைக்காது போல சார். பச்சை குழந்தை சார். அவ எவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்து போனா, அவ எவ்வளவு துடிச்சு இறந்து போயிருப்பா. அப்ப கூட ஒரு கில்டினஸ் இல்லாம ஒர்க் பண்ணாம அப்படியே தான் இருக்காங்க. அந்த ஃபேமிலியை பிடிக்கலாம்ல. என் குழந்தை இப்படி ஆனதுக்கு காரணமும் அந்த ஃபேமிலி தானே. ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம்ல. இன்னமும் ஆக்ஷன் எடுக்கல சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.